இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர முதன்மை காரணம் ஆண்களின் ஆதிக்க மனநிலைதான். எந்த நாடு இந்த இன்சல் மனிதர்கள் ஜாக்கிரதை என்கிற ஆர்டிக்கிளிலே பாரப்புரா ராதாகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் மிக சிறப்பான கட்டுரையை 25 ஜூலை 2025 தினமணி நாளிதழில் எழுதியுள்ளார்கள். நான் இருவருக்கும், பாரப்புரா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நன்றி சொல்லுகிறேன். எந்த நாடு பெண்மையை போற்றுகிறதோ அதுவே அந்த நாடு முன்னேறுவதற்கான முதல் படி. சமூகம் என்பது பெண்களையும் உள்ளடக்கியதே. அவர்கள்தான் இந்த சமூகத்தையும் உயரிய பண்பாட்டையும் நெறிமுறைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பேணி காப்பவர்கள். ஒரு பெண்ணுக்கு கல்வி அளித்தால் அந்த குடும்பத்திற்கே கல்வி அளித்தது போலாகும். எனினும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் வன்ம எண்ணங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. தன்னை விரும்ப மறுக்கும் பெண்ணை தாக்குவது, கத்தியால் கீறுவது, குத்திக்கொள்வது, அமிலத்தை வீசி முகத்தை சிதைப்பது, ரயில் வாகனங்களில் பயணிக்கும் போது கீழே தள்ளுவது, வரதட்சணை காரணமாக தற்கொலை செய்ய தூண்டுவது போன்ற பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. நாடு பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வி வளர்ச்சியிலும் எவ்வளவுதான் முன்னேறினாலும் இன்னும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தீர்ந்தபாடில்லை. இதற்கு முதன்மையான காரணம் ஆண்களிடையே காணப்படும் ஆதிக்க மனநிலைதான். பெண்களுக்கு எதிரான இத்தகைய ஆண் ஆதிக்க மனநிலைமையும் பாலின பாகுபாடுகளுக்கும் காரணம் அவர்களின் பெற்றோர்தான். அதாவது ஆண் மகவுதான் தன்னை எதிர்காலத்தில் காப்பான் என்பதற்காக ஆண் குழந்தைகளை அதிக முக்கியத்துவமும் சுதந்திரமும் கொடுத்து வளர்ப்பதும், பெண் குழந்தைகளை தாழ்த்தி மனம் நோகும்படி எடுத்ததற்கெல்லாம் குறை சொல்லி வளர்ப்பதும் அவர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் தன்னம்பிக்கையை சீர்குலைக்கிறது. பசியும் தாகமும் உறக்கமும் உடல் வலியும் மனவலியும் இருவருக்கும் ஒரே மாதிரிதான் என்பதை பெற்றோர் உணர வேண்டும். அவர்களின் அனைத்து செயல்பாடுகளிலும் இருவரையும் ஒரே மாதிரி பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும். பெற்றோரே ஆண் பெண் குழந்தைகளை பாகுபாடி காட்டி வளர்த்தால் நாட்டில் கருணையற்ற ஆண்களும் தன்னம்பிக்கையற்ற பெண்களும் தான் உருவாவர். இதற்கு அரசுகளை குறை சொல்லி பயனில்லை. இப்பொழுது உலகம் முழுவதும் சமூக வலைத்தளங்களில் இல்சல் எனப்படும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் குழுக்கள் இயங்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய இன்சல் கலாச்சாரத்துடன் தொடர்புடையவர்கள் பெண்களை வெறுக்கும் மனநிலைமையை கொண்டவர்களாக இருப்பார்கள். குரூர மனம் கொண்டு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாகவும் இருப்பார்கள். எனவே இவர்களிடம் எப்போதும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் தங்களின் மன மகிழ்ச்சிக்காக, சுயநலத்துக்காக பெற்ற தாயையும் மனைவியையும் உடன் பிறந்த சகோதரியையும் கூட கொல்ல துணிவார்கள் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். இன்சல் கலாச்சாரம் எனப்படும் பெண்கள் மீதான வெறுப்புணர்வு கடந்த பல ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களில் செழித்தோங்கி வந்துள்ளது. மற்ற வன்முறைகளைப் போல அல்லாமல் இந்த பெண் வெறுப்பு வன்முறை கலாச்சாரத்தை உலகம் தாமதமாக இப்போதுதான் உணர்ந்துள்ளது. சிறுவர்கள், பல 15 வயது இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் மூலம் தங்களை இந்த குழுக்களை இணைத்து கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற உண்மை இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்தியாவில் உள்ள ஆணாதிக்க சமூகங்களில் இத்தகைய இன்சல் குழுக்கள் வளர்ந்து வருவது பெண்களின் முன்னேற்றத்துக்கும் பாலின சமத்துவத்துக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தடை கற்களாகவே அமையும். திரைப்படங்களும் தொலைக்காட்சி நெடுந்தொடர்களும் காட்சி ஊடகங்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகளையும் உருவக சொல்லாடல்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதை கண்ணுறும் இளந்தலைமுறையினர் தங்களையும் கதாநாயகனாக நினைத்து கொண்டு சமூகத்தை சீரழிக்கின்றனர். எனவே பெண்கள் மீது வெறுப்புணர்வை வளர்த்து வன்முறையை தூண்டி பிரச்சனையை ஏற்படுத்தி சமூக வலைத்தளங்களில் வளர்ந்துரும் இத்தகைய குழுக்களை கண்டறிந்து அவர்களை கடுமையான சட்டங்கள் மூலம் தண்டிப்பது அரசுகளின் கடமை. பாலின சமத்துவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனைவியானவள், அதாவது பெண், தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதாவது ஆண் அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் அதாவது ஆணும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதாவது பெண்ணே அதற்கு அதிகாரி. ஆமேன்.